மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு கூட வந்த அந்த மக்களும் இன்னாலா முதுரக்குன் என்ற சொன்ன மறு நிமிஷத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, பதட்டப்படல, அவசரப்படல, முன்னாடி கடல்லோ பின்னாடி பிறவனுடைய படைகளோ எந்த ஒரு பதட்டம் இல்லாம உடனே சொன்னார்கள், இன்னமாய் ரப்பி, அல்லாஹ் எம்மோடு இருக்கான். உடனே அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வந்தது? இறைவன் கொடுத்த அந்த சோதனை, நெருக்கடியான சோதனை, முன்னாடி கடல் பின்னாடி பிறவனுடைய படை, அப்படிப்பட்ட சோதனை வந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்ட அந்த பொறுமை, யக்கீன், உறுதி, அந்த ஈமானுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு, கைத்தடியை கொண்டு கடல்ல அடிக்க சொன்னான். உலக நாள் முழுவதும் நீங்கள் விடிய விடிய உட்கார்ந்து கடல்ல உட்கார்ந்து கத்தியை வச்சு வெட்டினாலும் ரெண்டா பிளக்க முடியாது. சாதாரண ஒரு இலைதலைகளை தன்னுடைய ஆடுகளை மேய்க்க தன் கைத்தாங்களாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண கைத்தடியை அந்த கடல் மீது அல்லாஹ் அடிக்க சொன்னான். அடிச்சாங்க, ரெண்டா பிளந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோடு சேர்ந்த கவுமுகளுக்கும் அது பாதை, பின்னால் வரக்கூடிய கொடுங்கல் மன்னன் ஃபிரௌனுக்கு மரண பாதையை அல்லாஹ் அமைச்சான். அப்போ ஒரு சோதனை வரும்போது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த முசீபத்து நெருக்கமாக வரும்போது, அதாவது டெட் எண்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்டான். முன்னாடி கடல் பின்னாடி ஃபிரௌனுடைய படை, இங்க போனால் சாவு அங்க போனால் சாவு, அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தை கொண்டு வந்து அல்லாஹ் வைப்பான். எந்த அளவுக்கு அப்படி சொன்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில பாக்குறோம். அதாவது காலில் ஒரு புண்ணு ஏற்பட்டுருச்சு, சுகருக்காக மருந்து கொடுத்து கண்ட்ரோல் பண்ணன்னு சொன்னா புண்ணு வளர்ந்துகிட்டு வருது. புண்ணு வளர்றது கட் பண்ணி ஆபரேஷன் பண்ணா சுகர் இருக்கனால ஆறாது, இதுக்கு மாத்திரை கொடுத்தா அதுக்கு மாத்திரை கொடுத்தா இதுக்கு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், எந்த அளவுக்கு அப்படி சொன்னா, அவருடைய மனைவி கழுத்துல தைராய்டு கட்டி, அதை கரையதுக்கு மாத்திரை கொடுத்தா அவங்க புதுமண தம்பதி, அங்க கரு கலையுது. கரு வளர்வதற்கு அதுக்குண்டான ஊட்டச்சத்து டானிக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்தா கழுத்துல உள்ள தைராய்டும் வளருது. இப்படி நெருக்க ஒன்னை தொட்டு ஒன்னு டெட் என்ற ஒன்று வந்து இறைவன் நிப்பாட்டுவான். கழுத்துக்கே கத்தி வர்ற மாதிரி இருக்கும், மிகப்பெரிய பாறங்கள் மேல உழுத கண்டிஷன்ல வர்ற மாதிரி தெரியும். ஆனால் அல்லாஹ் நாடாமல் குல்ல இசீமனா இல்லாம ஹதபல்லாம், அல்லாஹ் விதிச்சதை தவிர வேற ஒன்று நாடான்னு உறுதியா இருந்தா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு சிறப்பு மாதிரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு ஆடை கொடுத்த மாதிரி, ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கூட ஒரு சிறப்பை கொடுத்தானா இல்லையா? தௌர் குகையில் ஒளிஞ்சிருக்கிறாங்க, எதிரியுடைய காலடி முன்னாடி வந்து நிக்குது, பாக்குறாங்க, குனிஞ்சா பார்த்தா வெட்டிடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அந்த நேரத்தில் கூட அருகில் இருந்த தோழர், 2 பேர் குகையில இருக்கிறாங்க, அருகில் இருந்த தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதட்டப்படுறாங்க, பயப்படுறாங்க, எது நடந்துருமோன்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதட்டமும் எந்த ஒரு சலனம் இல்லாமல் அமைதியாக சொன்னார்கள். ஏன்? அல்லாஹ்வுக்கு தெரியும், முசீபா இல்லா பீதினி, அல்லாஹ்வை கொண்டுதான் எந்த ஒரு நிகழ்வு உறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பி இருந்தாங்க, சொன்னாங்க. அவங்க வாயிலிருந்து வார்த்தை, என்ன அபூபக்கர், நீங்களும் நானும் அந்த குகையில இருக்கோம், இன்னல்லாஹ மானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கான். குனிஞ்சு பார்த்தா வெட்டக்கூடிய கண்டிஷன்ல சோதனை, ஆனால் அல்லாஹ் மேல் வச்ச அந்த நம்பிக்கை, பொறுமை அல்லாஹ் பாதுகாத்தான். அப்போ ஒரு சோதனை ஏற்படும் போது நம்மிடத்தில் மிக முதலையாக இந்த சதமத்தில் ஊலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, பொறுமை என்பது முதலில் வர வேண்டும். அப்ப எந்த ஒரு சோதனைகளா, எந்த ஒரு விஷயமா, கிஷ்டமா, நஷ்டமா, துன்பமா, துயரமா, எது வந்தாலும் நம்மிடத்தில் மிக முக்கியமாக முதலாய அம்சமாக இருக்கக்கூடியது சபர், பொறுமை இருக்க வேண்டும். அடுத்து என்ன சொன்னா, பொருந்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுக்கிறான்னு சொன்னா அதை அப்படியே பொருந்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த பொருந்தி கொள்ளக்கூடிய பண்பு இருக்க, அல்லாஹ் அக்பர், நினைச்சு பார்த்தாலே வயிற்றுச்சலா இருக்கு. ஒரு காரியம் நடந்துருச்சு சொன்னா, நான் போன சூழ்நிலை சரியில்லைங்க, நான் புறப்பட்ட காரு சரியில்லைங்க, நான் கேட்டிருந்த நண்பர் என்னை ஏமாத்திட்டாருங்க. இல்லை சகோதரர்கள், நான் கடை தொடங்கிய நேரம் சரியில்லை, நான் வச்ச வியாபாரம் சரியில்லை, எனக்கு வாச்ச மனைவி சரியில்லை, எனக்கு வாச்ச பிள்ளைகள் சரியில்லை, புரிந்து கொள்றது கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு முகப்பத்து கிடையாது, அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு சமுதாயத்தை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் அப்படி செஞ்சிருந்தா இப்படி வந்திருக்குங்க, இப்படி செஞ்சிருந்தா அப்படி வந்திருக்குங்க, சொல்லவே கூடாது சகோதரர்களே. இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு சோதனை, ஒரு முசீபத்து நடந்து முடிஞ்சிச்சு சொன்னா அந்த சோதனையை பொருந்தி கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வகதா, இது இப்படி ஆயிருக்கும் அப்படி ஆயிருக்கும் சொல்லாங்க, அது நீங்க விதியை குறை கூறுவது. அதனால இந்த சோதனை ஆரம்பிக்கும் போது முதல் பேஸாக நான் ஆரம்பிச்சது வந்து விதியின் அடிப்படையில் இந்த டிசைன் செய்யப்பட்ட உலகத்துல அல்லாஹ் சோதிப்பது என்பதை கொண்டு வருகிறான் என்பதை ஆழ பதிய வைக்க வேண்டும். அந்த சோதனையின் போது முதலில் பொறுமை, இரண்டாவது பொருந்து கொள்ளுது. எந்த அளவுக்கு சகாபாக்கள் பொருந்து கொண்டாங்க தங்களுடைய வாழ்க்கையில பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. மரியம் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு ஒழுக்கமான பெண்மணி, அல்லாஹ்வுக்காக நேர்ச்சி செய்யப்பட்ட, இறைவனுடைய பணிக்காக நேர்ந்து விடப்பட்ட மரியா அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சோதனை வைக்கிறான்.
எந்த பெண்ணும் எந்த சோதனையும் தாங்கிக்குவா. உடல் வலியை பொறுத்துக்குவா. அடுத்து பார்த்தோன்னு சொன்னா நகை நட்டு பிரச்சனையா அதை கூட கொஞ்சம் தாங்கி, கணவன் பிரச்சனை அதை கூட கொஞ்சம் தாங்கிக்குவாங்க, குடும்ப வாழ்க்கை பிரச்சனை அதை கூட கொஞ்சம் தாங்கிக்குவாங்க. ஆனால் எந்த பெண்ணும் தாங்கி கொள்ளாத ஒரு விஷயம் கற்பு விஷயங்க. ஆனால் அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு குழந்தை பிரசவிக்க செய்ய போறேன். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, யார் ரசூலல்லாஹ், எந்த ஆணும் இது வரைக்கும் என்ன தீண்டியது இல்லையே, எனக்கு இப்படி ஒரு சோதனையை தர்றைய யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது, அது அப்படித்தான் அப்படின்னு சொன்ன அல்லாஹ்வுக்காக பொருந்தி கொள்றான். அல்லாஹ் அக்பர். இதாங்க பொருந்தி கொள்ளக்கூடிய அந்த தன்மை. இன்னைக்கு நம்ம வேற ஒண்ணு இல்ல, ஒரு பக்கத்து வீட்டுக்கார்ட்டே இல்ல மாமனார்ட்டே அண்ணன்ட்ட தம்பிட்டு தனியா வெளியா தெரியாத உலகத்துல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் அவருக்கும் அண்ணன் தம்பி அக்கா தம்பி உறவு இல்ல மாம மருமக உறவுன்னு தெரியாம வேற இடத்துல பேசிக்கிட்டு இருந்தா யாராரும் உங்களை தவறா சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, என் அண்ணன்ட்ட தாம்மா பேசிக்கிட்டு இருந்தேன், என் மாமாட்ட தாம்மா பேசிக்கிட்டு இருந்தேன், என்ன போய் இப்படி தப்பா சொல்லிட்டாங்கம்மா, இப்படி மனம் வெதும்பி நொந்து நொந்து நூலாயி தற்கொலை வரைக்கும் போறக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனா இருந்தாலும் எந்த அளவுக்கு சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் நீ சொல்லிட்டியா பொருந்தி கொள்றாங்க. அப்ப அந்த பொருந்தி கொண்டதன் அடிப்படையில் அல்லாஹ் அவங்களுக்கு என்ன கொடுத்தான், ஒரு சிறந்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினானா இல்லையா. நீங்கள் கியாம நாள் வரையும், ஏன் உலகம் அழிவது வரைக்கும் ஒரு தொட்டில் குழந்தைய எத்தனை மருத்துவத்துறைகள் எத்தனை விஞ்ஞான துறைகள் முயற்சி செஞ்சாலும் ஒரு குழந்தை பேச வைக்க முடியுமா? முடியாது. ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தொட்டில் குழந்தையாக இருக்கும் பேச வச்சு அவங்க களங்கத்தை நீக்கினான் இல்லையா. அப்ப சோதனை என்பது டெட் எண்ட்ல கொண்டு வருவான் சகோதரர்களே. அந்த அளவுக்கு சுப்ஹானல்லாஹ். இது ஒரு குழந்தை சோதனை. ஆனா ஒரு ஆடம்பர வாழ்க்கை பதவி பரிசுல இருந்த ஒரு பெண்மணியை கீழே இறக்கி இன்னைக்கு ஜெயில போச்சுன்னு எவ்வளோ சங்கடங்கள், எவ்வளோ மனசு வருத்தங்கள், எவ்வளோ வேதனைகள் அவங்க குடும்பங்களும் பிள்ளைகளும் படக்கூடிய உறவினர்கள் படக்கூடிய வேதனையை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதே மாதிரி தான் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை மகாராணி வாழ்க்கை வாழக்கூடிய ஃபிரௌனுடைய மனைவி மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த அந்த ஓரிரை கொள்கை உண்மையான கடவுள் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டது காரணமாக, ஆனா ரப்புக்குமலாலா நான் ரப்பு நான் தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னனுடைய மனைவிக்கு என்ன நடக்கும், கொடுமை நடந்துச்சு. உடனே என்ன சொன்னாங்க, அந்த கொடுமையை அப்படியே பொருந்திக்கிட்டாங்க. எந்த கொடுமை? மகாராணி வாழ்க்கை போச்சு, பஞ்சனை மெத்தை படுக்கை போச்சு, பலரச பால் தேன் பால் எல்லா வாழ்க்கையும் உணவுகளும் போச்சு, ஆடம்பரமான சங்கிலி ஆபரணங்கள் போச்சு, பட்டு சேலை பட்டு துணி பட்டு அங்கவஸ்திரம் கட்டி அந்த வாழ்க்கை போச்சு. அற்பமான ஒரு கிழிஞ்ச துணிகளை கொண்டு கிழிஞ்ச இரும்பு சங்கிலிகளை கொண்டு பிணைக்கப்பட்டு கொடுமை செய்யப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் பொருந்தி கொண்டு என்ன கேட்டார்கள் தெரியுமா? யா அல்லாஹ் இன்னக பைத்தல் ஜன்னா, எனக்கு இந்த மாட மாளிகை எனக்கு வேண்டாம், நீ தரக்கூடிய மறுமை வாழ்க்கையை நான் பொருந்திக் கொள்ள, அங்கு எனக்கு சொர்க்கத்துல விடுதா, இந்த பிறனுடைய மகாராணி வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, இந்த ஆடம்பர பங்களா எனக்கு தேவையில்லை, உன்னுடைய சோதனையை நான் பொருந்திக் கொள்கிறேன். இதோ என்னுடைய கணவன் என்னை கொடுமைப்படுத்துறான், இந்த வேதனை உனக்காக தாங்கிக் கொள்கிறேன் அல்லாஹ். இந்த கபைத்தில் ஜன்னா, இந்த சூரத்தில் எனக்கு ஒரு மாளிகை தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். சொன்னா சோதனையை பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வர வேண்டும். அது மட்டுமா சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் எந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டாங்க. இதே ஃபிரௌன் தான். அந்த நாட்டினுடைய ஜோசியருடைய சொல்லை கேட்டு எந்த அளவுக்கு அவங்க செஞ்சான்னு சொன்ன அந்த ஃபிரௌன், நம்ம வரலாற்று ரீதியா பார்க்க போனா எஜிப்து மன்னன் 2ஆம் ராம்சேஸ் என்று சொல்லக்கூடிய ஃபிரௌன் எந்த அளவுக்கு அந்த நாட்டில் அட்டூழியம் பண்ணான்னு சொன்னா, பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் வெட்டி சீவி எறிஞ்சான். ஏன்? அந்த ஆம்பளை பிள்ளையால தான் தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து. நீங்க நிறைய பேர் புதையல் எடுப்பதற்காக பெத்த பிள்ளையோ இல்ல ஒரு தலைச்சம் பிள்ளையோ நரபலி கொடுக்கக்கூடிய ஒரு கொள்கையை பாக்குறோமா இல்லையா? இதே இந்திய திருநாட்டுல அதே மாதிரிதான் அவனுக்கு ஒரு ஜோசியக்காரர் சொன்ன அடிப்படையில பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் வெட்டி சீவி எறிஞ்சான். அந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஆம்பளை பிள்ளை பெற்று எடுத்திருக்காங்க. தாய்ப்பால் கூட ஊட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துல கூட மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாருக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான், உங்களால் தாய்ப்பால் ஊட்ட முடியும்னா ஊட்டுங்க, அப்படி இல்லைன்னா சூரா ஹஸஸ்ல 7வது அத்தியாயம் 7வது வசனம் 8வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ் தாலா அருமையாக அந்த வரலாறை சொல்லி கொண்டு வரான். சொல்றான் அல்லாஹ், நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு பால் ஊட்டணும் ஊட்டுங்க. பால் ஊட்டணும் எதுக்குங்க ஊட்டணும்? குழந்தை அழுதாதான் பால் ஊட்ட முடியும். அழுதுச்சுன்னா காவலர்களுக்கு தெரிஞ்சிடும், அரண்மனை காவலருக்கு தெரிஞ்சிடும் குழந்தை ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு, பிடிச்சி வெட்டிடுவாங்களோன்னு அந்த தாய்க்கு அந்த பயம். அந்த நேரத்துல கூட அல்லாஹ் சொல்றான், அப்படி பயம் இருக்கா? ஒரு ஆத்துல ஒரு நதியில பெட்டியில் அடைச்சி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுருங்க. பச்சிலம் குழந்தை, பால் மனம் மாறாத குழந்தை. அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையின் அடிப்படையில கவனிக்க போனா தாய்ப்பால் கொடுக்க முடியுமான்னா முடியும்னு சொன்னா, அப்ப பால்குடி மறக்காத பிள்ளை பெட்டியில வச்சு விட சொன்னா நம்ம அண்ணா விடுவோமாங்க? நம்ம என்ன சொல்லலாம்? யா அல்லாஹ் உனக்கு ஈவு இறக்கம் இல்லையா? ஒரு பச்சை புள்ள பச்சை மண்ணு நட்டாத்துல விட சொல்லிய
உனக்கு ஈவு இறக்கம் இல்லையா, உனக்கு கருணை இல்லையான்னு தான் அங்கலாய்ச்சிருப்போம். வேற ஒண்ணும் இல்ல. இந்த சம்மர் டயத்துல நம்ம பிள்ளைய தோணியிலையோ இல்ல போட்லயோ போகும்போது நடு ஆத்துல கவிழ்ந்துருச்சு, அதுல நம்ம பிள்ளை இறந்து போச்சு. என்ன சொல்லுவோம்? யா அல்லாஹ் உனக்கு ஈவி இறக்க இல்லையா, நட்டாத்துல என்ன தத்தளிச்சிருக்கு, எப்படி அழுதுருக்கு என் பிள்ளை, எப்படி கெஞ்சி இருக்கும், பச்சை பிள்ளை ஸ்கூலுக்கு போற பிள்ளைய கொண்டுட்டியா அல்லாஹ் அப்படின்னு திட்டிருப்போமா இல்லையா? ஆனா அதே நதியில அல்லாஹ்வுடைய சோதனைக்காக விடுறாங்க. நம்ம தான் டூர் போறதுக்கு போற நேரத்துல இழந்த குழந்தைய நினைச்சு நம்ம வருத்தப்பட்டு அல்லாஹ் அந்த சோதனையை புரிஞ்சுக்கொள்ளாம அவனை திட்டுறோம், அவனுடைய மரணத்தை திட்டுறோம், அந்த மரண இழப்பின் மூலமாக ஏற்படக்கூடிய சோதனையை திட்டுறோம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய யா அல்லாஹ் நீ சொல்லிட்ட நான் புரிஞ்சு கொள்றேன்னு சொல்லி கடைசியில பாருங்க, அந்த தாய்க்கு அந்த பொறுமை தாங்க முடியாத அந்த ஒரு சூழ்நிலையில பெத்த மனசுல பித்த அல்லவா, அந்த பொண்ணை எங்க போய் சேருது, நான் போய் பார்த்தா தப்பா நினைச்சிருவாங்க, தன்னுடைய சகோதரியை விட்டு அப்படி யாரும் பார்க்காத வண்ணம் போய் பார்த்தா அந்த குழந்தை எங்க போய் சேருது தெரியுமா? கொடுமை போனா அங்க பெருங்கொடுமை ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதே மாதிரி எந்த பிறோன் ஆம்பளை பொள்ளைய பார்த்தா வெட்டி எரிவானோ அவன் வீட்டு தோட்டத்துல போய் இந்த மாளிகை அரண்மனை ஒட்டி உள்ள அந்த ஆத்துல போய் அந்த நதியில போய் இது நிக்குது இந்த பெட்டி. எப்படி இருக்கும்? பிறவனுடைய மனைவியா ஆசியா அம்மையார் அவங்க என்ன செய்யறாங்க? அந்த குழந்தைய எடுக்கிறாங்க. ஐயோ கணவன் பார்த்தா வெட்டி எரிஞ்சிருவானே அப்படி சொல்லி கவலைப்படக்கூடிய நேரத்துல எந்த கொடுங்கோல் மன்னன் குழந்தையில பார்த்தா வெட்டி எரிவானோ, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பால் மனமாரா பிஞ்சு முகத்தை பார்த்தோன்னே ஒரு இரக்கத்தை போடுறான். அல்லாஹ்வுடைய நாட்டு அல்லாஹ் நாடுனா எந்த கொடுங்கோலும் வெட்ட நினைச்சா அவன் மனசுல கருணை போட முடியும். இன்னைக்கு நரேந்திர மோடி பெரிய ஒரு இது பண்றாரு, ட்ரம்ப் இஸ்லாமியர்களுக்கு பெரிய பெரிய திட்டத்தை போட்டிருக்காங்க, RSS காரங்க மிகப்பெரிய ஒரு இதை பண்ணி இருக்கிறாங்க, இன்னைக்கு இஸ்லாமியர்கள் அழிஞ்சு போயிரும். இல்லை இல்லை, பஸ்ஸிரி சாபிரின் பொறுமையும் பொருந்தி கொள்ளக்கூடிய சோதனைகள் தன்மை இருந்துச்சு சொன்னா அல்லாஹ் சூழலே மற்ற எந்த கொடுங்கோல் அரச பல லட்சம் குழந்தைகளை வெட்டி எரிஞ்சானோ அதே பிறனிடத்துல இந்த குழந்தைய போய் சேர வச்சு, அதுவோடு இல்ல அந்த தாய்க்கு ஆறுதல் அளிக்கும் முகமாக எத்தனையோ பேர் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுறாங்க, எத்தனையோ பேர் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்ட குழந்தை குடிக்க மாட்டேங்க. அப்ப இந்த சகோதரி அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாருடைய சகோதரி ஒரு ஆலோசனை சொல்றாங்க, இந்த குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெண்மணி நான் சொல்லட்டுமான்னு கேட்கறாங்க. சொல்லுங்கிறாங்க. எந்த குழந்தைக்கு தாயோ அந்த குழந்தையே தாய்ப்பால் ஊட்டி எந்த குழந்தைய கருவறுத்து கொல்லுவானோ அவன் வீட்டிலே அந்த தாயை பால் ஊட்டி வளர்க்க வைக்கலையா? இதான் நல்ல நாடுனா நடக்குங்க. சோதனைகள் போது நாம் பொறுமையும் பொருந்தி கொள்ளக்கூடிய தன்மையும் கொண்டால் நிலைமையை மாற்றி அமைக்கக்கூடிய சூழலை அல்லாஹ்வால் முடியும். குல்லை இசைபனா இல்லாம ஹதபல்லாஹுலனா, இந்த உறுதி, இந்த நம்பிக்கை, இந்த கலாக்கதருடைய நம்பிக்கை நம்ம இடத்துல வர வேண்டும் சகோதரிகளே. அடுத்து என்ன சொன்னா, விரக்தி. இன்னைக்கு நிறைய சோதனைகள் வந்து சொன்னா பட்ட காலிலே போடும், கெட்ட குடியே கேடும். என்னப்பா எனக்கு வந்த சோதனை இப்படியா இருக்கு அப்படி சொல்லி நான் தொழுகையில குறை வச்சேனா, நோம்புல குறை வச்சேனா, ஜக்காத்துல குறை வச்சேனா, ஏழைப்பாளைகளுக்கு உதவுறதுல குறை வச்சேனா, மாற்று மத நண்பர்களுக்கு அன்பளிப்பு செய்யறதுல நான் குறை வச்சேனா, பாகுபாடு பார்க்காம எல்லாருக்கும் நான் நல்லதுதானே செய்யறேன், எனக்கு மட்டும் யா அல்லாஹ் இப்படி சோதிக்கிறான்ங்கிற ஒரு அவநம்பிக்கை கொண்டு ஒரு சோதனை அப்படி லேசா வந்துருச்சு சொன்னா அப்படியே இபாதத்தை விட்டு அப்படியே தொழுகை விட்டு அல்லாஹ்வுடைய அந்த இறை பணிகளை விட்டு ஒதுங்கி போவதை பார்க்கும். அல்லாஹ் இதை பத்தி தன்னுடைய திருமறையில சொல்லுகிறான். என்ன சொல்றான்? 24வது அத்தியாயம் 11வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவர்கள் ஒரு ஓரத்தில் நின்று தொழுகிறார்கள். ஒரு ஓரத்தில், அதாவது அவர் பள்ளியில வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அவ்வல் ஜமாத்தான் தொழுகிறாரு. ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டும் போது அவருடைய ஈமானுடைய அம்சத்தை இங்கே சுட்டி காட்டுறான். உள்ளத்துல அல்லாஹ் ஒரு சோதனை ஏற்படுதுன்னு சொன்னா அப்படியே அல்லாஹ் விருண்டு ஓடுறது, அல்லாஹ்வுடைய சோதனையை தாங்காம விரக்தியாய் விருண்டு ஓடுறது, நம்பிக்கை இழக்கிறது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, 2வது அத்தியாயம் 286வது வசனத்துல, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவும் அது தகுதிக்கு மீறி நான் சோதிப்பது இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு அளவுகோல், ஒரு இது டெட் என்று வச்சிருக்கேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எந்த அளவுக்கு அல்லாஹ் சோதிச்சான்? நெருப்பு குண்டத்தை தூக்கி போட போறாங்க. பதறினாங்களா, துடிச்சாங்களா, பதட்டப்பட்டாங்களா, வியாகுலப்பட்டாங்களா? யா அல்லாஹ் என்ன மட்டும் இப்படி சோதிக்க, எனக்கே சோதனை இப்படி அள்ளி தெரியும், உன் கண்ணு முன்னாடி தான் நெருப்புல போட போறாங்க, என்ன செய்ய போறேன் கெஞ்சினாங்களா? எந்த அளவுக்கு மலக்குமார்கள் உதவிக்கு வந்து கேட்கிறாங்க, நபி இப்ராஹிமே உமக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்கும்போது அல்லாஹ் நெருப்பை மூட்ட செய்தது அல்லாஹ், இந்த சோதனையை ஏற்படுத்தியது அல்லாஹ், என்னை இந்த வில் அம்பில் கெட்ட வைத்தது அல்லாஹ், இந்த நெருப்பு சுடும் என்ற தன்மையை கொடுத்தவன் அல்லாஹ், அந்த அல்லாஹ்வுக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்பது. உடனே சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹ நிஅமல் வக்கீல். நம்பிக்கை இழக்கல, விரக்தியாவல,
அல்லாஹ் போதுமான சொன்னாங்க. உடனே அல்லாஹ் அந்த நெருப்பு குண்டத்தை உடனே மழையை கொண்டு இல்ல பெரும் காத்து கொண்டு இல்ல இவரை மறைய வச்சு அல்லாஹ் பாதுகாத்தனா, இந்த சினிமா காட்சிகள்ல வரப்போது தந்திர ஜாலங்க மந்திர ஜாலங்கள் மாதிரி காட்டி அல்லாஹ் காப்பாத்தினா, எந்த நெருப்பு சுடுமோ அந்த நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளை இட்டான். குல்னா அனாரு கூனி பர்தம் வஸலாமா, நெருப்பு என் அடியாருக்கு குளிர்ந்துருன்னு சொல்லல, என் மீது என்னுடைய சோதனை பொருந்தி கொண்டு நம்பிக்கை இழக்காமல் இருந்த அந்த அடியாருக்கு குளிர்ந்துரு சொல்லல. குளிர்ந்துரு சொன்னா ஐஸ் கட்டி ஆயிடுவாரு, குளிர் குறைஞ்சிச்சுன்னா நெருப்பு சுற்றும். அல்லாஹ் சொன்னா கூனி பர்தம் வஸலாமா, சலாமத்தா குளிர்ந்துருன்னு பூஞ்சோலையாக மாற்றப்படும். எந்த நெருப்பு ஒட்டம்பு தோள்களை எல்லாம் கலட்டி எடுக்குமோ அந்த நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். நெருப்பினுடைய தன்மை இயற்கையினுடைய தன்மை மாற்றக்கூடிய வல்லமை அல்லாஹ்வால் முடியும். குழந்தை பிறப்பு என்பது ஆண் பெண் வேண்டும். ஆனால் ஆண் பெண் இல்லாமல் வெறும் மண்ணில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கவில்லையா? ஆணை இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கவில்லையா? ஆணும் பெண்ணும் கலந்து ஒரு நுத்துஃபாவில் ஒரு இந்திரியத்திலிருந்து மனிதனை படைக்கவில்லையா? மண்ணில் படைத்தான், ஆண் இல்லாமல் படைத்தான், ஆணும் பெண்ணும் கலந்து ஒரு நுத்துஃபாவில் இருந்து படைத்தான். அப்ப இயற்கைக்கு முரணான மாற்றங்களை செய்ய அல்லாஹ்வால் முடியும் என்ற நம்பிக்கை சோதனையான காலகட்டங்களில் வர வேண்டும். விரக்தி அடைஞ்சி வேதனைப்பட்டு போயிடக்கூடிய எனக்கு என்ன சோதனை, எனக்கு சோதனைக்கு மேல சோதனை, பட்ட காலில் படும் கெட்டிய குடியை கெடும், மதுவை நோக்கி ஓடுறது, தகடு தட்டு தாயத்தை நோக்கி ஓடுறது, வெட்டுக்குத்துல இறங்குறது. ஏன் இந்த அவநம்பிக்கை விரக்தி இழந்து ஏன் தற்கொலைக்கு ஏன் செல்லுவானேன்? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, நான் உங்கள் சக்திக்கு மீறி நான் சோதிக்க மாட்டேன், டெட்ல வந்து சோதிப்பேன். உங்களுடைய ஈமான் எப்படி இருக்கிறது என்பதற்காக உங்களுடைய தவக்கலூன் அல்லாஹ் சொல்றான், நான் என் மீது நம்பிக்கை வைப்பார்கள் சோதனையான காலகட்டங்கள், அந்த நம்பிக்கை எப்படி இருப்பது என்பதற்காக நான் சோதிப்பேன் அல்லாஹ் சொல்றான். அப்போ சோதனையான காலகட்டங்கள்ல அல்லாஹ் சோதிக்கும் போது பொறுமையை மேற்கொள்ள வேண்டும், பொருந்தி கொள்ள வேண்டும், விரக்தி கொள்ளக்கூடாது. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவான்னா, கேட்டது கிடைக்கலையே இனிமே என்ன தொழுது அப்படின்னு நம்பிக்கை இழப்பாங்க. நம்பிக்கையை இழந்துடக்கூடாது. ஏன் சொன்னா 2வது அத்தியாயம் 216வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வஅஷாம் தக்ரஹு ஷைஇன் வஹுவ கைருல் லக்கும் வஅஷாம் துஹிப்பு ஷைஇன் வஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்க ஒரு விஷயத்தை வெறுப்பீங்க, அல்லாஹ் அதுல கைர வச்சிருப்பான். வஅஷாம் துஹிப்பு ஷைஇன், நீங்க ஒரு விஷயத்தை நேசிப்பீங்க, வஹுவ ஷர்ருல் லக்கும், அல்லாஹ் கேட வச்சிருப்பான். உதாரணத்துக்கு என் புள்ள தவச்சிட்டு அப்படி தொழுவுமா, என் புள்ள விழுந்து விழுந்து தொழும், அப்படி பேணுதலா இருக்கும், புருக்கா போட்டு தான் இங்கே போவா, 5 நேரம் தொழுக, அப்படி ஒரு குர்ஆன் அப்படி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து வச்சிருந்தோமா, எவ கெடுத்தாலும் தெரியல, எவ கண்ணுப்பட்டது தெரியல, யார் என்ன கோளாறு பண்ணாங்கன்னு தெரியல, வந்த வரன் தட்டி போயிருச்சுமா. நாம் அந்த வரனை விரும்புவோம், நாம் அந்த வரனை விரும்புவோம். வாஷான் தக்ரஹு ஷைஇன் கைருல் லக்கும் வஅஷான் துஹிப்பு, நீங்கள் அதை விரும்பினீங்க, அந்த மணமகனை விரும்பினீங்க, ஓஹோ ஷர்ருல், அல்லாஹ் கேட வச்சிருப்பான். பின்னாலதான் தெரியும் அந்த மணமகனுக்கு கள்ள தொடர்பு நிறைய இருக்குன்னு, இல்ல அந்த மகனுக்கு HIV இருக்குன்னு. நல்ல வேளமா கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்க்கை நடந்துட்டு என் பொண்ணு HIV மாட்டிருப்பாள், அல்லாஹ் என்ன பாதுகாத்துட்டான் சொல்லக்கூடிய எத்தனையோ பெண்களையும் தாய்மார்களையும் பாக்குறோமா இல்லையா? அப்ப அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாம நேசிப்போம், அதுல அல்லாஹ் ஷர்ர வச்சிருப்பான். நாம துவா கேட்டிருப்போம், கல்யாணம் அல்லாஹ் எனக்கு நல்ல ஆம்பளை பிள்ளைய தால, கொழு கொழுன்னு இருக்கு அமுல் பேபி மாதிரி இருக்கக்கூடிய ஆம்பளை பிள்ளைய தான் கேட்டிருப்போம். ஆனா பிறந்தது பெண் குழந்தையா இருக்கும். ஐயோ பெண் குழந்தை பிறந்து போச்சு, என் மாமியாருக்கு என்ன பதில் சொல்லுவேன், எங்க மாமனாருக்கு என்ன பதில் சொல்லுவேன், என் வீட்டுக்காருக்கு என்ன பதில் சொல்லுவேன், இந்த பிள்ளை எப்படி கரை சேர்ப்பேன், நான் என்னுடைய ஏழ்மை, இப்படி நிறைய பேர் பாக்குறேன். ஏன்னு சொன்னா பெண் குழந்தைனால இந்த சமூகத்தில் எப்படி கருதப்படுதுன்னு சொன்னா, அதை பேணி பாதுகாத்து வளர்த்து வயசுக்கு வந்த உடனே அதை திருமணம் முடிச்சு கொடுக்கறது, அதுக்கு வயசுக்கு வந்த நேரத்துல காலேஜ் அனுப்பும்போது பேஸ்புக்ல மாட்டுமா, வாட்ஸ்அப்ல மாட்டுமா, இல்ல காதர் பாயிட்ட மாட்டுமா, கந்தசாமிகிட்ட மாட்டுமா, வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு வளர்க்கணும், வர்றவன் 50 சவரனை கேட்கானா, 5 கிலோ தங்கத்தை கேட்கானா, இது கரை சேர்க்கிறது வரதட்சணைக்காண்டி அலையணுமே, இப்படி பல பிரச்சனைகள்னால மனித மனம் எதை விரும்புகிறது? துஹிப்பு ஷைஇன், எதை விரும்புதியா? ஆம்பளை பிள்ளை வேணும்னு கொழுகுன்னு விரும்புதியா? ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு சொன்னா அந்த குழந்தைனால உங்களுக்கு வரக்கூடிய நோவினை எவ்வளவு இருக்கும்? எத்தனையோ குடும்பங்கள்ல பாக்குறோமா இல்லையா? பெத்த தாய் சொத்தை பிரிச்சு தரலன்னு புள்ள தலையில கல்லத்துக்கு மண்டையை போட்டு உடச்சு கொன்னுருதான் பெத்த தாய, பாக்குறமா இல்லையா? இல்ல குடிகாரனா போயிருதான் தாய், அதை நினைச்சு நினைச்சு அழக்கூடிய எத்தனையோ குடும்பங்களை பாக்குறமா இல்லையா? இல்ல வெட்டுக்குத்து ரவுடியா மாறிடுதான், எத்தனையோ தான் என் புள்ள தருதலையா வாட்சி தப்பான்னு. இந்த நிலையில இருந்து எல்லாம் அவங்களை பாதுகாத்துட்டான்னு நீங்க நினைக்க கூடாதா? அதைத்தான் அல்லாஹ் சொல்லுவான், வஅஷான் துஹிப்பு ஷைஇன் வஹுவ ஷர்ருல் லக்கும், நீங்கள் ஒரு விஷயத்தை விரும்பி ஆம்பளை பிள்ளை வேணும் தான் விரும்பிய, ஆனா அதெல்லாம் அதுல கேட வச்சிருப்பான். அப்போ
இன்னைக்கு இதை நம்ம தெளிவா உணருன்னு சொன்னா அல்லாஹ் ஒரு வரலாறு சம்பவத்தில் நமக்கு சுட்டி காட்டுறானா இல்லையா? ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாடம் படிக்க சொன்னானா இல்லையா அல்லாஹ்? அப்படி பாடம் படிக்க சொல்லும் போது ஒரு கிராமத்துல விளையாண்டு கொண்டிருந்த ஒரு சிறுவனை கழுத்து பிடிச்சு நிறுத்தி கொண்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கோவப்படுறாங்க. என்ன ஹித்ர் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, ஒரு நல்ல பையனை கொண்டுட்டீங்க, நான் என் கூட வரும்போது கல்வி கற்கத்தானே அனுப்புனா, இறைவனுடைய தத்துவம் தாத்பரியம் என்னங்கிற கல்வியை தானே படிக்க அனுப்புனா, என் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஒப்பந்தம் போட்டு வந்தேன். இல்ல இனிமே என்னால பொறுமை தாங்க முடியல, உண்மையை சொல்லுங்கன்னு சொன்னேன். உடனே சொன்னாங்க, ஏன் அந்த சிறுவனை கொன்ன அப்படின்னு சொன்னா, இவன் வளர்ந்த ஆளாய் வந்தானா முஷிரிக்காக இறைவனுக்கு இணை கற்பிப்பனாக ஆகி இவன் தாய் தந்தையருக்கு நோய்வினை செஞ்சு தாய் தந்தையை படுகொலை செய்யக்கூடிய ஒரு கண்டிஷன்ல இவன் வருவான் இறைவன் எனக்கு அறிவிச்சு கொடுத்தா, அதனால கொண்டான். அதைத்தான் நல்லா சொல்லலாம், வல்லாஹு யஅலமு அன்தும் லா தஅலமூன். நீ ஒரு விஷயத்தை நீ விரும்ப, இது இந்த டாக்டர் பட்ட என் பிள்ளைக்கு கிடைச்சிருக்கணுமே, டாக்டர் சீட் கிடைச்சிருக்குமே, நல்ல படிச்சுட்டானே, மெரிட்ல வந்தானே, ஏதோ ஒரு எம்எல்ஏ சிபாரிசுக்கு படிக்காத ஒரு பையனுக்கு போய் அந்த சீட்டை கொடுத்துட்டா பாவிகளா அப்படின்னு நம்ம வேகால போடுவான். ஏல்லாம் உனக்கு கண்ணு இல்லையா, உனக்கு ஈவு இறக்கம் இல்லையா, என் பிள்ளை எவ்வளவு படிச்சான், எவ்வளவு ஒன்று தொழுது கிட்ட சீட்டு கிடைச்சிருன்னு. ஆனா அந்த பிள்ளை படிச்ச ஆளாயி எம்பிபிஎஸ் ஆகி கிட்னி திட்ட டாக்டரா மாறினா, இல்ல பிரகாஷ்ராஜ் மாதிரி மயக்க மருந்து செலுத்தி பெண்களை கற்பழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மாறிட்டான்னு சொன்னா அது யாருக்கு கேடு, யாருக்கு நவீன? அதுதான் சொல்லலாம், வல்லாஹு யஅலமு வஅன்தும் லா தஅலமூன். நீங்கள் அறிய மாட்டீங்க, நான் அறிவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினார். வேற ஒண்ணு இல்லைங்க, நடைமுறை வாழ்க்கையிலங்க. எப்படிங்க, ஒரு பிள்ளைய நம்ம கூட்டு போயிட்டு வரோம், நம்ம கைப்பிள்ளைய வந்து காய்ச்சல் சளி டாக்டர் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு வரோம். வேற கொதிக்க வெயில போயிட்டு வரும்போது ஒரு ஜூஸை குடிச்சிட்டு போவோமேன்னு ஜூஸை குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல கையில இருக்க பிள்ளை என்ன நினைக்கும், அம்மா எனக்கும் ஜூஸ்ன்னு பிடிச்சிருக்கும். சும்மா இப்ப வந்து 1000 ரூபாய் செலவழிச்சு டாக்டர் ஊசி சளிக்கு மருந்து மாத்திரை செலவழிச்சு ஜூஸ் கேட்கிறியான்னு அப்படின்னு. அப்ப அந்த குழந்தை சூழ்நிலையில இருந்து பாருங்க, பாதை வச்சு பார்க்க வச்சு குடிக்கிறாள்னு அந்த குழந்தை நினைக்கும். ஆனா தாய் என்ன நினைப்பா, தான் புள்ள நல்லா இருக்கணும், இன்னும் குடிச்சேன்னு சொன்னா இன்னும் 2000 ரூபாய் டாக்டர் வீட்டுக்கு செலவழிக்கணும். இந்த ஒரு கருணை, இந்த ஒரு பாசம் பரிவுனால ஒரு தாய் தன் குழந்தையை பாதுகாக்கா. அப்ப அல்லாஹ் உங்கள் மீது கருணை, கோடான கோடி தாயினுடைய கருணை அவன் கொண்டிருக்கான். அப்ப தன்னுடைய அடியானுக்கு எப்ப எதை கொடுக்க வேண்டும் என்பதுக்கு அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு வெண்ணில ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா விளக்கணும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுக்கிறான், வஷான் துகிப்பு செய்யின் சர்வ தடுக்கிறான், ஒரு கேடு வச்சிருப்பான். உதாரணமா பைக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஒரு தண்டு 25000 ரூபாய் ஒரு 25 லட்சம் ரூபாய் கடன் கட்டிருப்போம். 10:30 மணிக்கு வர சொல்லியிருப்பாரு, 10:30 மணிக்கு உட்காந்து ஸ்டார்ட் பண்ணா 10:45 தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். வண்டியை 2 திட்டு, வண்டிக்கு 2 ஒரு மிதி, நேரத்தை ஒரு திட்டு, படைச்சவன ஒரு திட்டிட்டு நாசமா பண்ணுது. அவன் போயிருப்பான இந்த துட்டை எப்படி வாங்க போறன்னு பாருனா 10:45 போய் கிளம்பி 11 போய் அங்க நிப்பாரு. அவர் வீடு இடிஞ்சு அதுக்குள்ள அவரும் அவுட்டு. இவர் அந்த பத்திரிகை அவர் அங்க போயிருந்தான்னு சொன்னா இவரும் அவரோட சேர்ந்த அவுட்டு. உயிர் பெருசா இல்ல வாங்கக்கூடிய கடன் பெருசா? அப்ப அதைத்தான் அல்லாஹ் சொல்லலாம், வஷான் துகிப்பு ஷையின் வஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை விரும்பி அல ஷர்ர வச்சிருப்பான். வஷான் துகிப்பு வஷான் தக்ரு ஷையின் வஹுவ கைருல் லக்கும். இது நடந்திருக்க கூடாத, இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு விரக்தி வெறுப்பியா அல்லாஹ் அதுல ஹைர வச்சிருப்பான். அப்ப அல்லாஹு அலமும் அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் தான் அறிவான், நீங்கள் அதை அறிய மாட்டீங்க. அப்போ ஒரு சோதனைகள் ஏற்படும் போது முதலில் பொறுமை, 2வது பொருந்திக் கொள்வது, 3வது சிறந்ததை கேட்பது, 4வது விரக்தி இல்லாமல் நம்பிக்கை இழக்காமல் இருக்குது. அல்லாஹ் ஏதோ ஒரு நன்மையை நாடி இருக்கான், ஏதோ ஒரு ஹைரை நாடி இருக்கான், அல்லாஹ் தருவான். உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபி இந்த தொடர் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னா இல்லையா, 2 விருப்பமான கண்களை பிடிக்கிட்டு சிறந்ததை மறுமையில் கொடுப்பான். அப்போ ஒண்ணு அந்த பொருந்தி கொண்டு அந்த நம்பிக்கை இழக்காம இருந்தா 3 விஷயங்களுக்கு ஒண்ணு நடக்கும். ஒண்ணு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், இல்ல உங்களுக்கு நேர இருந்த முசீபத்து பாதுகாக்கப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னா இதை விட சிறந்த மறுமையில் அல்லாஹ் தருவான். ஆமா, அடுத்ததோட இருங்க ஒரு நிமிஷம், நான் அதை இது பண்ணிக்கிறேன். இந்த வர அடுத்து என்னன்னு சொன்னா, சோதனைகள் வரும்போது அபயம் ஆதரவு வைப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு ஏற்படக்கூடிய குடும்ப பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல உலக பிரச்சனைகளா இருக்கட்டும், எதுக்குமே உடனே ஒரு அபயம் ஆதரவு அல்லாஹ் எடுத்து தேடுவாங்க. எப்படி? ராஹனா பிலால், பிலால் எனக்கு ராகத்தை தாருங்கள். ராகத்து பிலாலா தருவாரு. பிலால் தொழுகைக்காக பாங்கொலி கொடுக்கக்கூடியவர், இறைவன் பாதையில் தொழுகை வருபவர்களுக்கு அழைப்பு விடக்கூடிய பணியை செய்யக்கூடிய பிலால். ராகனா பிலால் என்று சொன்னால் தொழுகைக்காக அழைப்பு விடுங்கள், தொழுகையின் மூலம் ராகத்தை தேடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்?
அல்லாவிடத்தில் போய் தன்னுடைய மனக்குமுறலை சஞ்சலத்தை அல்லாட்ட அபயம் தேடுவான். எந்த அளவுக்கு சொன்னா, பலமான காத்து வீசிட்டா உடனே பள்ளிக்கு, ஒரு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் சொன்னா உடனே பள்ளிக்கு, குடும்ப பிரச்சனை ஏறிட்டா உடனே பள்ளி. ஏன்? அல்லாவிடத்தில் அபயம் தேடுவது. இந்த அபயம் தேடக்கூடிய விஷயங்கள்ல எந்த அளவுக்கு நபிமார்கள் இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா பல்வேறு சோதனை கொண்டு அல்லாஹ் சோதிப்பாங்கன்னு சொல்லலாம். வல நபுல் வன்னக்கும் ஃபி ஷைஇ மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வ பஷ்ஷிரி ஸாபிரின். வல நபுல் வன்னக்கும் ஃபி ஷைஇ மினல் ஹௌஃப், பயத்தை கொண்டு சோதிப்பேன், வல் ஜூ, பசியை கொண்டு சோதிப்பேன், வ நக்ஸி மினல் அம்வால், பொருளாதாரத்தை கொண்டு சோதிப்பேன், வல் அன்ஃபுஸ், உயிர்களை கொண்டு சோதிப்பேன், வஸ் ஸமராத், விளைச்சி நிலங்களை கொண்டு சோதிப்பேன், வ பஷ்ஷிரி ஸாபிரின். இந்த நேரங்களில் பொறுமையை மேற்கொண்டு சுப செய்தி எல்லாம் சொல்லலாம். இந்த சோதனை பட்டிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் அவன் சோதிக்கக்கூடிய நிறைய பண்புகள் இருக்கு. அதுல ஒண்ணு, அழகு கொடுத்தும் சோதிப்பான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அழகு கொடுத்துன்னா, சுப்ஹானல்லாஹ், வளர்ப்பு தாய் கூட அவர்களிடத்தில் மோகம் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தும் கூட தவறான இச்சைக்கு அந்த பெண்மணி அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்திருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நேரக்கூடிய ஒரு கொடுமை. வளர்ப்பு மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அந்த வளர்ப்பு தாய் இவர் மீது கொண்ட அழகின் காரணமாக தவறான இச்சைக்கு அழைக்கிறாரு. அல்லாஹ் அங்க ஒரு சோதனை அழகுக்கு வைக்கிறான். நம்மன்னா என்ன செய்வோம்? சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று விரும்பக்கூடிய ஒரு பலகீனமான துன்யாவில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பலகீனமான ஒரு உலகத்தில் எந்த அளவுக்கு மதனந்தபுரத்துல காசி நீங்கக்கூடிய ஒரு 7 வயசு சிறுமி அந்த அபார்ட்மெண்ட்ல வாழக்கூடிய ஒரு ஐடி கம்பெனி படிச்ச இளைஞனாலே வந்து மானபங்கப்படுத்தப்பட்டு நடுக்காட்டுல எரிச்சு கொண்டானா இல்லையா? சந்தர்ப்பம் கிடைக்காதான் தான் மக்கள் சூழ்நிலை. ஒரு சிலரை தவிர இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தரை தவிர வேற யாரும் இது இல்லை. சிலர் அந்த மாதிரி இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப தவறுக்கு விரும்பக்கூடிய சூழ்நிலையில கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னா, இல்லா ரஹ்ம ரப்பி, யா அல்லாஹ் இவர் இந்த தீங்கிலிருந்து என்னை பாதுகாருன்னு கேட்டான். அல்லாஹ் பாதுகாப்பான். நம்பிக்கை வந்து அபயம் ஆதரவு தேட வேண்டும். அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த காணா போன வந்து அந்த சிச்சுவேஷன்ல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுது கண் பார்வை போயிடுச்சு. கண் பார்வை போன உடனே, யா அல்லாஹ் நான் சபுருன் ஜமீலா, நான் அழகிய பொறுமையை மேற்கொள்றேன், எனக்கு சிறந்ததத்தா அப்படின்னு அல்லாஹ் மீது ஆதரவு நம்பிக்கை வச்சாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுக்கு நேர்ந்த அந்த பிரச்சனைக்கு அல்லாஹ்விடத்துல கோவிச்சுட்டு போறாங்க. மீன் பிடிச்சுக்குது. பிடிச்ச உடனே அங்க என்ன நடக்கு? கடல் ஒரு இருட்டு, மீன் வயிறு ஒரு இருட்டு, என்ன இரவு ஒரு இருட்டு, 3 இருட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அந்த நேரத்துல கூட இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா, கேரளால ஒரு பெண்ணை மலைப்பாம்பு பிடிச்சி இழுத்துக்குச்சு. உயிரோடு அந்த மலைப்பாம்பு இறந்த மலைப்பாம்பு அந்த பெண்ணுடைய சைஸ்லயே அப்படி இருக்கு. காலை இழுத்து வெளியே எடுக்கிறாங்க. செத்துதான் வந்துச்சு. அல்லாஹ் நாடு நான் சொன்னா அழிச்சிருக்கலாமா இல்லையா? அப்ப அல்லாஹ் வந்து என்ன எதுவானா, ஒரு சோதனை வைக்கும் போது, ஒரு கஷ்டங்கள் துன்பங்கிறது என்னிடத்துல அபயம் தேடுதானா, என்னிடத்துல ஆதரவு வைக்கிறானா, என் மீது தவக்கல் வைக்கிறானா, நம்பிக்கை வைக்கிறானா என்பதை அல்லாஹ் சோதிச்சிருக்கிறான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வைத்துக்குள்ள இருந்து கேட்டாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன். யா அல்லாஹ் எனக்கு நானே அநீதம் செய்து கொண்டேன், என்னை நீ பாதுகாத்து விடு, வேற யார் என்னை பாதுகாப்பாங்க யா அல்லாஹ் என்று கேட்டார். இந்த துவாவின் மூலம் அல்லாஹ் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளிவர செய்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் வந்த அந்த பாதுகாப்பு தௌபா அபயம் மட்டும் தேடவில்லை என்று சொன்னால் கியாம உலகம் அழியினால் வரைக்கும் அந்த மீன் வயிற்றில் அல்லாஹ்வால் சிறைபிடிக்க வைக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான், அந்த அபயம் தௌவா தேடும்போது நம்மிடத்தில் யா அல்லாஹ் நீ உன்னால் முடியும் என்ற ஒரு பூரண நம்பிக்கையோடு பூரண ஆதரவோடு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்திலிருந்து தூக்கி வீசும்போது, தூக்கி எரியும் போது, உலகத்துக்கு அனுப்பும் போது, கலிமாத்தி ஃபாதாப அலைக்கும், சில வார்த்தைகளை என்னிடத்திலிருந்து கற்றுக்கொண்டா, தௌபா செஞ்சா அல்லாஹ் தௌபா மீட்சி கொடுக்கக்கூடியவன். ஆகவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, சோதனைகள் வரும்போது பொறுமையை மேற்கொள்ள வேண்டும், பொருந்தி கொள்ள வேண்டும். பொருந்தி கொண்டதன் மூலம் சிறந்ததை கேட்க வேண்டும். சிறந்ததை கேட்டது கிடைக்கலன்னு சொன்னா விரக்தியாகாமல், நம்பிக்கை இழக்காமல், அல்லாஹ் மீதே முழு ஆதரவு வைத்து அவனிடத்தில் இந்த சோதனையான இக்கட்டான காலகட்டங்களில் அவன் மீது அபயம் தேடுவதும் ஆதரவு வைப்பதும் ஒரு மூமின் மீது பண்பாக இருக்கிறது. அதுவும் எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், இந்த சோதனைகளும் இந்த வேதனைகளும் இந்த இடுக்கண்களும் துன்பங்களும் துயரங்களும் நான் உங்களுக்கு எதற்காக தருகிறேன்?
பரிசு தருவதற்காக. அந்த பரிசு தரும்போது உங்களிடத்தில் இந்த பண்புகள் இருக்குதா என்பதை அல்லாஹ் சோதிச்சிருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கேட்கின்றான். 2வது அத்தியாயம் 216வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கின்றான், அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்ன வலம்மா யஅதிகும் மஸலுல்லதீன ஹலு மின் கப்லிக்கும் மஷதவுல் ஃபஹ்ஷா வல்லர்ராவ் வல்ஸில்ஸிலு மதா நஸ்ரல்லாஹ் மதா நஸ்ரல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய உதவி எப்போது வரும் எப்போது வரும் என்று கதறி துடித்தார்கள். யாரெல்லாம்? வல்லதீன ஆமனுமாகும், ரசூலோடு ஈமான் கொண்டு ரசூலையும் அல்லாஹ் சோதிச்சுன்னு சொல்றான். சூபை அபு தாலிபில் 3 வருஷம் பசி பட்னியோடு இலைத்தலைகளை கருக்கி செத்து ஒட்டகத்தின் தோலையோ ஆட்டின் தோலை கீழே விழுந்து கிடந்தை கருக்கி சாப்பிடக்கூடிய நிலைமை அல்லாஹ் சோதிக்கவில்லையா? ஒட்டக மலக்குடலை தொழுகையில் தூக்கி வைத்தார்கள். அந்த சோதனையை தாங்கிக் கொண்டு இன்னார் இன்னாரை நீ படித்துக்கொள், இன்னாரை பிடித்துக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்யும் போது அந்த துவாவை அங்கீகரிக்காமல் அல்லாஹ் முதலில் அவர்களுக்கு எதை சோதனை கொடுக்கான்? அபு தாலிப் இறக்குறாங்க, பிரியமான மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. ஒரு துவா கேட்கிறாங்க. இவர் தொழும் போது மொட்டக மலக்குடலை வச்சு நீங்க பாக்குறமா இல்லையா? தொழுக பள்ளி இடிக்கிறாங்க. ஆனால் மக்கள் அது ஆக்ரோஷமாக கள்ளத்துக்கு எரிஞ்சு இடிக்கக்கூடிய நம்ம மனசு வேதனைப்படுதா இல்லையா? யாரெல்லாம் இதை நீ பார்க்க மாட்டியா? இந்த அநியாயம் அட்டுழிய பார்க்க மாட்டியா அப்படி சொல்லும் போது அல்லாஹ் அந்த நேரத்தில் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கபூல் செய்யாம முதல் சோதனை, அடுத்த சோதனை என்ன வைக்கிறான்? அபுதாலிபு, தனக்கு அரணாக இருந்த அபுதாலிபு மரணிக்கிறார். தனக்கு பக்க துணியா உறுதுணையா ஈரோடல் ஓருடையலாக இருந்த அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மரணிக்க செய்யறான். நிற்கதியாக யதீமன் அல்லாஹ் சொல்றேன், உங்களை நான் அனாதையாக கண்டோம் என்று அனாதையா நிற்கதியா நிக்கிறாங்க. அந்த சோதனை விடையாக நம்ம அனுபவிச்சிட்டோம். அல்லாஹ் சொல்லி காட்டுற மத்தா நஸ்ரல்லாஹ், யா அல்லாஹ், இந்த குறைசி குப்பார்கள் என்ன கொடுமை செய்யறாங்க, இதுல இருந்து என்னை பாதன்னு சொல்லும்போது அந்த துவா உடனே அங்கீகரிச்சானா? என்ன பண்ணா? உடனே மக்கா விட்டு ஹிஜ்ரத், பிறந்த தேசத்தை விட்டு பிறந்த பூமியை விட்டு கண்ணீர் விட்டு கதறியவர்களாக அந்த பூமியை விட்டு வெளியேறினாங்க. ஆனா ஒரு நேரத்தில் ஒரு காலம் ஒரு சூழ்நிலை வந்தது. அல்லாஹ் வெற்றியை கொடுக்கலையே இல்லையா? உஹது போர் நேரத்தில் நபியே, நீங்கள் யார் யாருக்கு அன்றைக்கு துவா செய்தீர்களோ அவர்களுக்கு இன்னைக்கு வட்டத்தை போடுங்க அப்படின்னு சொன்னா வட்டத்தை போட்டார்கள். இதிலே உத்பா கடப்பா, இல்ல ஷெய்பா கடப்பா, இதுல இன்னார் தனக்கு அந்த நேரத்தில் கொடுமை செய்த அநீதம் செய்த அவரவர்கள் கிடப்பார்கள் என்று வட்டமிட்டார்களோ அந்த போர் முடிந்த போது பார்த்தால் அந்த வட்டத்தை விட்டு அவர்கள் அகலவில்லை, அதிலே மரணித்து கிடந்தார்கள். அன்றைக்கு ஒரு நபிக்கு அல்லாஹ் தஆலா அந்த வெற்றியை கொடுத்திருந்தான், அந்த துவாவை கபூல் செஞ்சிருந்தான்னு சொன்னா ஒரு சாதாரண முகமதுக்கு கொடுத்த வெற்றியா தான் அது கிடைச்சிருக்கும். ஆனால் உஹது போர்க்களத்திலே ஒரு ராணுவ வீரராக, ஒரு ராணுவ தளபதியாக, ஒரு நாட்டின் மன்னராக உயர் பதவியை கொடுத்து வாழ்வா சாவா, எதிரியா நண்பனா என்கக்கூடிய ஒரு தொனியில் அங்கே அந்த வெற்றியை கொடுக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அவனுடைய ஏற்பாடு அந்த மாதிரி சொல்றேன். அதுதான் அல்லாஹ் சொல்றான், அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்ன வலம்மா யஅதிகும் மஸலுல்லதீன ஹலு மின் கப்லிக்கும், உங்கள் முன்பிருந்தவர்கள் சோதிக்கப்பட்டது மாதிரி சோதிக்கப்படாமல் ஈஸியா சொர்க்கம் பேர்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, உங்களை சோதி தெரியாம உங்களுக்கு சொர்க்கத்துக்கு விட மாட்டேன். இந்த உலக வாழ்க்கை எல்லாமே உங்கள் சோதனை கலந்தான். எந்த அளவுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டார்கள், பொறுமையாக இருந்தார்கள். தன்னுடைய மகனை அறுக்க சொன்னார்கள், அதற்கும் தயாரானார்கள், பொறுமையாக இருந்தார்கள். மனைவி விட்டு பிரிய சொன்னார்கள், அதுக்கும் பொறுமையாக இருந்தார்கள். அதே போன்று கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெருப்பு அடுப்பில் கடத்தப்பட்டார்கள், அப்போதும் பொறுமையை மேற்கொண்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கற்புக்கு சோதனை வைக்கப்பட்டது, அப்போதும் பொறுமையா இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் அவர்களுடைய குழந்தைக்கு தொட்டில் குழந்தையை பெட்டியில் வைத்து நதியில் விட சொன்னார், அப்போதும் பொறுமையை மேற்கொண்டார்கள். அல்லாஹ் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு ஹேரை ஏற்படுத்தினால மத்தா நஸ்ரல்லாஹ் மத்தா நஸ்ரல்லாஹ் அலா இன்ன நஸ்ரல்லாஹில் கரீப். அல்லாஹ் சமீபத்தில் இருக்குது, நம்பிக்கை இழந்துடக்கூடாது, விரக்தி ஆயிடக்கூடாது, தாவா பணியை விட்டு வெளியே பேரக்கூடாது, குடும்ப கஷ்டங்களும் தற்கொலை பண்ணிடக்கூடாது, குடும்ப பிரச்சனைகள் குடிக்கு பேரக்கூடாது, குடும்ப பிரச்சனைகள் தகடு தட்டு தாயத்துக்கு பேரக்கூடாது. சோதனை என்பது மூமின்களுக்கு உரியது, பொதுவான சோதனை உண்டு, மூமின்களுக்கு உரிய பாசத்தில் நேசத்தில் சோதிக்கக்கூடிய சோதனை உண்டு. அந்த நேரத்தில் அல்லாஹ் மீது ஆதரவு வைத்தோம் என்று சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் சொல்கின்றான், ஓ பஸ்ஸிரி சாபிரி, சுப செய்தி இந்த பொறுமையாளர்களுக்கு தான். இந்த சோனம் யாருக்கு? இந்த பரிசு யாருக்கு? இந்த இடுக்கண்கள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்திலும் பொறுமையாக மேற்கொண்டு அந்த நேரத்தில் என் மீது முழு நம்பிக்கை வைத்து பொறுமையை மேற்கொண்டு பொருந்திக் கொண்டு ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு சகாபாக்கள் எப்படி பொருந்திக் கொண்டார்கள், அவர்களை அல்லாஹ்வும் பொருந்திக் கொண்டான் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த அளவுக்கு பொருந்திக் கொண்டோம் என்று சொன்னால் ஒன்று நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்,
இவ்வுலகத்திலே சிறந்தது கிடைக்கும், இல்ல ஒரு முசிபத்திலிருந்து பாதுகாக்கப்படும், இல்லது இவ்வுலகத்துக்கும் மறுவுலகத்துக்கும் சிறந்ததாக இருக்கக்கூடிய சோனபதியிலே அதை தருவான் என்ற ஒரு நம்பிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் அதற்குரிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிய வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, கடைசியாக ஒரு முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்லாமிய பார்வையில் சோதனை பல்வேறு காலகட்டங்களிலே வரும். அந்த காலகட்டங்களில் நாம் சோதனையின் போது வரம்பு மீறி விடக்கூடாது. எந்த அளவுக்கு? இப்லீஸ் எப்படிப்பட்டவங்க? இப்லீஸ் எப்படிப்பட்ட சைத்தானாக மாறுவதற்கு முன்பதாக தனக்கு தாழ்ந்த படைப்பு, ஆனால் நெருப்பினால் படைக்கப்பட்ட சைத்தான் உயர்ந்த படைப்பாக ஒளியால் படைக்கப்பட்ட மலக்குமார்களுக்கு உஸ்தாதாக இருந்தான். மலக்குமார்களுக்கு உஸ்தாதாக இருந்தான். பல வருடங்கள் சொர்க்கத்தில் பல லட்சக்கணக்கான வருடங்கள் சோனபதியிலே இருந்து இபாதத்து செய்த அந்த நல்ல அடியான் இப்லீஸ் உஸ்தாத், தன்னுடைய உயர்ந்த படைப்புக்கே அல்லாஹ் ஒரு தாழ்ந்த படைப்பை உஸ்தாதாக வச்சான். அப்படிப்பட்ட அந்த சைத்தானுக்கு அல்லாஹ் ஒரு சோதனை தான் வச்சான். எதுக்கு இந்த சம்பவத்தை? வரம்பு மீறக்கூடாது. சோதனைகள் வரும், வரம்பு மீறிடக்கூடாது. சிலர் வரம்பு மீறினால இன்னைக்கு 18 வருஷமா சிறைச்சாலையில இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சோதனைகள் வரும் சகோதரர்களே. ஒரு காலம், ஒரு நேரம் வரும். நஸ்ரும் மினல்லாஹி ஃபத்ஹுன் கரீம். சோதனைகளில் பொறுமையை மேற்கொண்டா அல்லாஹ்வுடைய வெற்றி சமீபத்திலே இருக்கிறது. அதற்காக அந்த சம்பவத்தை சொல்றேன். இப்லீஸ்க்கு அல்லாஹ் என்ன சொன்னா, லி ஆதம ஃபஸஜது. ஒரே ஒரு டெஸ்ட், ஒரே ஒரு சோதனை தான் அல்லாஹ் வச்சான். இந்த ஆதமுக்கு சஜ்ஜா செய்யன்னு சொன்னான். இப்லீஸ் என்ன சொன்னா, ஹலக்கத்தனி மின் நார் ஹலக்கத்துஹு மின் தீன். கலக்கத்தனி மின் நார் ஹலக்கத்துஹு மின் தீன். இறைவா, நான் சஜ்ஜா செய்வதா? நான் நெருப்பினால் பயிரக்கப்பட்ட நெருப்பை பொறுத்து மேல் நிக்கி எறியும். ஹலக்கத்துஹு மின் தீன், அவர் மண்ணால் படைக்கப்பட்ட மண்ணை பிடிச்சு போட்டினா கீழே விழும். தாழ்ந்த படைப்புக்கு நான் எப்படி சஜ்ஜா செய்வது? கேள்வி நல்ல கேள்விதான், லாஜிக் தானங்க, சிறந்த கேள்வி தானங்க. ஆனால் அங்கே உள்ள விஷயம் என்ன? அகிலத்தை ஆண்டு பரிபரிக்கும் பாதுகாப்பில் செய்யும் ரப்புல் ஆலமீன் அந்த இறைவனுடைய கட்டளையை, சோதனையை நிராகரித்ததற்காக எத்தனை வருஷம் இபாதத்து பாழா போச்சு. எவ்வளவு பெரிய உயர்ந்த சோனம் பாழா போச்சு. சொன்னா நவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ரஜூம் செய்யப்பட்டவனாக ஷைத்தானாக உலகத்தில் தூக்கி எறியப்பட்டார். நல்லடியார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி எறியப்பட்டார், தௌபா செய்தார். சைத்தான் என்ன கேட்டுட்டு வந்தான் தெரியுமா? என்ன தூக்கி எஞ்சிட்டு விரட்டப்பட்டது. எனக்கு டைம் கொடு, நான் அவங்களை கெடுக்கணும். எந்த நல்லடியார்கள் சொல்றீங்களோ அவங்கள நான் கெடுக்கணும் அப்படி சொல்லி அல்லாஹ் விட்ட வாக்கு கேட்டு, ஆயுள நீட்டி கேட்டு, கியாமத் நாள் வரக்கூடிய நல்லடியார்கள் வழி கெடுப்பதற்கு இந்த உலகத்துல நிற்கான். அப்ப சைத்தான் ஊசலாட்டத்தை தான் போடுவான். இது தீர்வு, மது தீர்வு, மங்கை தீர்வு, ஆடல் பாடல் தீர்வு, தற்கொலை தீர்வு, இதெல்லாம் மனசுல போடுவான். ஏன்? இவர்களை சோனத்திற்கு சென்று விடாமல் ஆக்கிவிட வேண்டும். இந்த சோதனைகள் மீது ஒரு ஒசுவாசை, ஒரு உள்ளத்தில் ஒரு ஊசலாட்டத்தை. என்ன சோதனை? ஒன்ன மட்டும் அல்லாஹ் சோதிக்காம பார். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு சிந்தனையை தூண்டிவிட்டு நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய சூழ்நிலை நமக்கு செய்துவிடக்கூடாது சகோதர சகோதரிகளை. ஆகையால் சோதனையின் போது இப்லீஸ் மாதிரி வரம்பு மீறி விடக்கூடாது. வரம்பு மீறின எத்தனையோ சமூகத்தை அல்லாஹ் அழிச்சிருக்கிறான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கவுமுகளுக்கு அந்த ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ் கொடுத்தான் பரிசா. இந்த ஒட்டகத்துல இருந்து இந்த மக்கள் பால் அருந்தி சாப்பிடுங்க, இதுல வாழுங்க, இதை ஒண்ணு பண்ணிடாதேன்னு சொல்லி அந்த ஒட்டகம் அந்த மக்கள் மத்தியில உலாவி வரும் நேரமெல்லாம் அதை உள்ள பாலை கறந்து அமிர்தமா சாப்பிட்டு நிம்மதியா இருக்காங்க. அந்த நேரத்தை அல்லாஹ் சொல்ல கட்டளை ஒரு நேரத்துல மீறிடுறாங்க. தின்னு தினவெடுத்தா நண்டு வலைக்குள்ள இருக்காதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதே மாதிரி இறைவனுடைய அருளை பெற்றுக்கொண்டு சாப்பிட்டுட்டு அல்லாஹ்வுக்கே எதிர்ப்பான அந்த கட்டளை மீறல் செஞ்சாங்க. அந்த ஒட்டகத்தினுடைய கால் நரம்பை தரிச்சாங்க. அல்லாஹ்வுடைய அதாப் அப்படியே இறங்குச்சு. சுப்ஹானல்லாஹ். ஆது கூட்டத்தா இருக்கு. அல்லாஹ் பலத்தை கொடுத்து சோதிச்சாங்க. அல்லாஹ் பலத்தை கொடுத்து சோதிச்சான். பலம் வந்த உடனே, சிக்ஸ் பேக் உடம்பு வந்த உடனே சும்மா இருக்கல. இந்த உலகத்துல பாக்குற மாதிரி இல்லையா? பலத்தையும் சில பலமான மக்கள் அதிகாரத்தையும் கொடுத்த உடனே ரவுடிசம், வீச்சருவா, வேல்கம்பு, வெட்டுக்கத்தி நடு ரோட்ல போட்டு விட்டு நான் ரவுடினா பயம் இருக்குன்னு சொல்லலாம். இதே மாதிரி அந்த ஆது சமூக கூட்டம் வாழ்ந்தாங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லாம் பலத்தை கொடுத்துட்டான்னு தெரியுமா? ஒரு மலையை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், 14 இன்ச்சு கல் எப்படி எடுப்போம், 8.5 இன்ச்சு கல் எப்படி எடுப்போம், மொசைக்கு மார்பிள் கல் எப்படி எடுப்போம் தான் நம்ம சிந்திப்போம். ஆனா ஒரு மலையை பார்த்த உடனே ஆது கூட்டத்தார் சொல்லுவாங்க, இதான் என் வீடுன்னு சொல்லுவாங்க. என்ன மலையை பார்த்தா வீடுங்கிறாங்க?
காரணம் அவங்களுக்கு எந்த ட்ரிம்மரும் எந்த ட்ரில்லரும் தேவையில்லை, கையாலே குடைஞ்சி டிசைன் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நீங்க மக்காவுக்கு போனீங்கன்னா தபுக்கு போற வழியில அவர்கள் கையால் குடைந்து வச்ச அந்த மாளிகை இன்னைக்கு அத்தாட்சிகள் உள்ளதா அப்படி பாதுகாத்து வச்சிருக்கு சவுதி அரசாங்கம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அல்லாஹ் பலத்தை கொடுத்தான். அந்த பலத்தையே சோதனையாக்கி அல்லாஹ் மமதையை அல்லாஹ் கொடுத்தான். கடைசியில என்னாச்சு, அந்த மமதையின் காரணமாக வர்றவன் போறவன் அட்டிச்சு புடுங்கி இருந்தாங்க. மக்கள் வரம்பு மீறிய செயலின் போது அல்லாஹ் எச்சரிச்சான், உங்களுக்கு கொடுத்திருக்க பலம் எனக்கு நன்றி செலுத்துவதற்காக சோதனையில வரம்பு மீறாங்க, அட்டுழியம் பண்ணாங்க. எந்த சமூகத்துக்கும் இல்லாத ஒரு சீரழிவு அந்த சமூகத்துக்கு கொடுத்தாங்க. 7 இரவு 8 பகல் வெறும் சூறாவளி புயல் மழை காத்து கொடுத்து அந்த சமூகத்தை சீரழிச்சான். அல்லாஹ் அக்பர். அதே மாதிரி பார்த்தோன்னு சொன்னா நபி சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கவுமுகள் இடையில மோசடி, வாங்கும்போது முருவ நெருக்கிறது, கொடுக்கும்போது அப்படி சுண்டி விட்டு நெருக்கிறது. ஒரு எடை மோசடியில கூட அந்த பொருளாதார ஆசை நப்பாசையின் மூலம் ஒரு சோதிச்சான். அந்த எடை மோசடி அந்த சமூகம் செஞ்சனால அந்த சமூகத்துக்கும் கல்மாரி மழை அனுப்புனான், அழிச்சான். அப்ப சோதனை என்பது நல்லவர்களுக்கு அருளாகவும் பாவம் மன்னிப்பாகவும் கிருபையாகவும் சிறந்ததையும் தரும், முசீபத்தை விட்டு பாதுகாக்கும். ஆனால் கெட்டவர்களுக்கு சோதனை வேதனையாக அதாபாக மாறிவிடும். எது வரைக்கும்? தௌபா செய்யாத வரைக்கும், அவனிடத்தில் அபயம் தேடாத வரைக்கும் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு அதை வேதனையாகவே மாற்றி விடுவான். எந்த அளவுக்கு சொன்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கள் தன்னுடைய இறைப்பணியை தூதுத்துவத்தை ஏற்காம இருந்தனால யாரெல்லாம் இவங்களை அழிச்சிருந்துட்டு போயிடுறாங்க, இவங்களை அழிச்சிருந்துட்டு போயிடுறாங்க. ஆனா திரும்பி வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, அந்த மக்கள் அழியாம சந்தோஷமா இருக்கிறாங்க. பார்த்தா அவர்கள் இவர் சென்றதோடு, இந்த நபி சென்றதோடு இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு செஞ்சாங்க. ஒரு நபியினுடைய துவாவை விட ஒரு மக்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான்னு சொன்னா, நம்மளே அந்த சோதனையான காலகட்டங்களில் அபயமும் தௌபாவும் தேடக்கூடிய மக்களாக இருக்கீங்களான்னு அல்லாஹ் பார்க்கறான். அல்லாஹ் சொல்றானா இல்லையா, யா இபாதி அல்லதீன அஷ்ரஃப் அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னூது மின் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய என்னுடைய ரஹமத்தில் நீங்க நம்பிக்கை இழந்தராதீங்க. என்னுடைய சோதனைகளிலே பொறுமையை மேற்கொண்டு பொருந்தி கொண்டு சிறந்ததை கேளுங்க, நான் தருவேன். சிறந்ததை தரலையா உங்களுக்கு ஏற்படக்கூடிய முசீபத்தை நான் பாதுகாப்பேன். அந்த முசீபத்து உங்களுக்கு விலகலையா, இம்மையிலேயோ இல்லை மறுமையிலேயோ உங்களுக்கு சிறந்ததை தருவேன். அப்படியான சோதனையான காலகட்டங்களில் என் மீது ஆதரவு வையுங்கள், என் மீது அபயம் தேடுங்கள், என்னிடத்தில் தௌபா செய்யுங்கள். தௌபாவினுடைய கதவை அல்லாஹ் திறந்தே வைத்திருக்கின்றான் சகோதரிகளே. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் நம்மளுக்கு சோதனையான காலகட்டங்களில் வேதனையான காலகட்டங்களும் துன்ப துயரமான காலகட்டங்களும் நோய் நோவினை பொருளாதார சீரழிவு எது ஏற்பட்டாலும், இப்போது இன்னைக்கு பார்க்குறோம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா, பஞ்சம் பசி பட்டினி தலைவிரித்தாடக்கூடிய சூழ்நிலை வந்துவிடுமோ என்று கருதுவதற்கு தென் மாவட்டங்களிலும் போர் தண்ணி கீழே போயிடுச்சு, 400 அடிக்கு கீழே போயிடுச்சு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிக்க தாமிர பண்ணி தண்ணி வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு 10 நாளுக்கு ஒருக்க அது 1 குடம் 2 குடங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. சென்னையில பஞ்சம் வறட்சி ஏற்படுமோ என்கிற பயம் இருக்குது. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றானாலே 9 அத்தியாயம் 126 வசனத்துல, வருடத்திற்கு ஒரு முறை இருமுறை நாம் உங்களை சோதிப்போம், அந்த சோதனையில் நீங்கள் படிப்பினை பாடம் பெறுந்து தௌபா செய்யவில்லை என்று சொன்னால் அந்த சோதனையை வேதனையாக மாற்றிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறார். வருஷத்தினுடைய முதல் வருஷத்துல இருக்கிறோம். போன வருஷம் வருதா புயல், தானே புயல், தாண்டி புயல்லாம் வச்சு அல்லாஹ் சோதிச்சான். இந்த வருஷத்துல எதை வச்சு சோதிக்க போறான்னு தெரியல. சென்னையில கடுமையான வெயில், கொடுமையான வெயில், மெத்தி பொழந்து எடுக்குது. மனிதர்கள் சிறு குழந்தைலாம் வதங்குது. அம்மை கழுத்து கட்டி வேன போக்குளம் அங்கங்கு தொற்று நோய் பரவுது. பசி பஞ்சம் ஒரு நிலையில்லாத அரசும் இருந்து கொண்டதை பார்க்கிறோம். இது அல்லாஹ்வுடைய சோதனையான காலகட்டம் சகோதரர்களே. இந்த சோதனையான காலகட்டங்கள்ல யா அல்லாஹ் நீதான் இந்த சோதனைகளிலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியவன் நீதான், இந்த வேதனையிலிருந்து எங்களை நீக்கக்கூடியவன் நீதான் என்று அல்லாஹ்விடத்தில் மனமுருகி தௌபா செய்யுங்கள். லா தக்னூது மின் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, என்னுடைய ரஹமத்தில் நீங்க நம்பிக்கை இழந்த என்னுடைய பாவ மன்னிப்பு தேடுங்க. நான் உங்கள் பாவங்களை நீக்கி உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்ப துயரங்களை கஷ்டங்களை நான் நீக்கிறேன் அல்லாஹ் உறுதி சொல்றான். அப்படிப்பட்ட பண்பையும் பக்குவத்தையும் சோதனையான காலகட்டங்களில் அல்லாஹ் மீது பொறுமையை மேற்கொண்டு அவனுடைய பொறுமையை அந்த சோதனையை பொருந்தி கொண்டு சிறந்ததை கேட்போம். சிறந்ததை கிடைக்கவில்லை என்று சொன்னால் நம்பிக்கை இழக்காமல் அவன் மீது முழுமையாக ஆதரவு வைப்போம். அந்த ஆதரவு வைக்கும்போது பாவ மன்னிப்பு கேட்போம், பாவத்தை மன்னிக்க போதுமானவன், இவ்வுலகிலும் மறுவுலகிலும் சிறந்ததை கேட்போம். அப்படிப்பட்ட பண்பையும் பக்குவத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.